ஏழரை சனி எனக்கு ரொம்ப அமோகமாக போகுது. மற்ற மீன ராசிக்கெலாம் எப்படின்னு தெரியல. எனக்கு இந்த ஏழரை சனிலேருந்து பொழைப்பனானே ஒரு டவுட்டாக இருக்குது. ஒரு ஆக்சிடெண்ட், ஃபோனு பின்னாடி ஃபுல்லாக நொறுங்கி போச்சு. டிஸ்பிளேலாம் எதுவும் ஆகல, பின்னாடி மட்டும் ஃபுல்லாக நொறுங்கிடுச்சு. இப்போ தான் ஓடிஜி வெடிச்சுது. அந்த சம்பவமே இன்னும் மறையல, அதுக்குள்ளே இப்படி சரி பண்ண கொடுக்கலான்னு வந்தோம். 2 hours ஆகும்னாங்க. சரி அது வரைக்கும் எங்கன்னா வெளில போகலான்னுட்டு நானும் வினோத்தும் போயிட்டு ஆளுக்கு ஒரு மசாலா பொரி, மஷ்ரூம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த சந்திரமுகியில் சொல்கிற மாதிரி 6 மணிக்கு மேலே திடீர்னு எல்லாம் சாயுதான் உடையுதான்ற மாதிரி எனக்கு இந்த ஏழரை சனியில் எல்லாம் வெடிக்குதான் உடையுதான்னு இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்து அங்கே லேட் ஆகும்னுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருந்தோம். ராக் பீச் போனோம். சாட்டர்டே வேறு, சாட்டர்டேனால கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு பீச்சில். வீட்டுக்கு போய் சாப்பிட லேட் ஆகும்ன்ட்டு இங்கே வந்து சுண்டல், மஷ்ரூம், மசாலா பூரி எல்லாமே சாப்பிட்டுட்டோம். ஃபோன் ரெடி ஆயிடுச்சுன்ட்டு ஃபோன் பண்ணாங்க. போனால் ரப்பர் பேண்ட்லாம் போட்டு அது பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. 6 மாதத்துக்குள்ளே இப்படி. சரி வேகமாக வீட்டுக்கு போகலாம், யஷ் வேறு இருப்பான்ட்டு வீட்டுக்கு கிளம்புனா ட்ராக்கு போட்டாங்க. ட்ரெயின் இது பாண்டிச்சேரி வந்து எண்டு இல்லை இந்த ஸ்டேஷன், அதனால ட்ரெயின் வந்து இங்கே ஸ்லோவாக தான் போகும் நிற்கிறதுக்காக. ட்ரெயின் ஆமை மாதிரி போச்சு. வீட்டுக்கு போனால் யஷ் தூங்கிட்டா. அவங்க ஆயா அவளை ஈஸியாக தூங்க வச்சுருவாங்க. எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம், சேட்டை பண்ணுவா. சரி அதை விடுங்க. எனக்கு மீன ராசி ரொம்ப கேவலமாக போகுது. மற்றவங்க மீன ராசிலாம் ஏழரை சனி நல்லா இருக்கா, இல்லை எங்களுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கான்ட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை.